தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 28/12/2017 வியாழக்கிழமை, அசுவதி நட்சத்திரம் இரவு 8 மணி வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, நன்மை தரக்கூடிய நவரத்தின மோதிரங்கள். பொதுவாக மோதிரம் அப்படின்னு பேர் ஏன் வச்சாங்க? மோதும் திறம் நமக்கு இருந்தால் மோதிரம் அணிந்து கொள்ளலாம். அதாவது நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க மோதும் திறம், ஒருவரோடு ஒருவர் மோதக்கூடிய ஆற்றல், பணபலம் இருந்தாலே ஒருவரோடு ஒருவர் மோதிக்கக்கூடிய ஆற்றல் வந்துடும். ஆகினாலே இந்த மோதும் திறம் வைத்திருப்பவர்களுக்கு மோதிரம் அணிவதுங்கிற மாதிரி மோதிரம்னு ஒரு பேரை சூட்டினார்கள். அந்த மோதிரத்திலே ரத்தினங்கள் வச்சு பதிச்சும் அணிகிறது ஒரு ரகம், தங்கத்திலேயே வச்சு இன்சியல் போடுறது ஒரு ரகம். இன்சியல் போட்டுக்கிறவரில் ஒருத்தர் முத்துன்னு ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் நீங்கள் சொன்னீங்க அப்படின்ட்டு நான் வந்து மோதிரம் போட்டிருக்கேன், என்னுடைய இன்சியலையே போட்டிருக்கேன், இந்த மோதிரம் போட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னாரு. எங்கே காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு கையில் இருந்த அந்த விரலில், மோதிர விரலில் போட்டிருந்தார். முத்துங்கிறதுக்குள்ள இன்சியல் அந்த எம்ங்கிறத போட்டிருக்கிறார். இந்த எம் என்ற எழுத்து என்னை பார்த்த விதமாக இருந்துச்சு. அவரை பார்த்துருந்தால் அது டபிள்யூ மாதிரி இருக்கும். அப்போ நான் சொன்னேன், எந்த எழுத்து உங்களுடைய பெயரோ அது உங்களை பார்க்கும் விதம் இருந்தால்தான் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. எழுத்துக்கள் போடுவதுங்கிற பொழுது அந்த எழுத்துக்கள் நம்மை பார்க்கும் விதம் இருக்கணும். சில பேர் வந்து பிள்ளையார், பவளத்தில் பிள்ளையார் இருக்கும், அந்த பவள பிள்ளையாரை வந்து போட்டிருப்பாங்க. அந்த பிள்ளையாரை அந்த கை நீட்டி பார்த்தோம் அப்படின்னா தன்னைத்தானே பார்த்து கொள்ளும் விதத்தில் அது இருக்கணும். அதனுடைய மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் பார்க்கிற பொழுது எதிரியை பார்க்கும் விதத்தில் இருந்தால் அதை பார்க்கிற எதிரிக்கு அந்த பலன் போயிடும். ஆகையினாலே அணிகின்ற பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக அணிய வேண்டும். எந்த வடிவத்தில் என்று அணிய வேண்டும். தங்க மோதிரம் போட்டுக்கிட்டால் அதை பற்றி கவலை இல்லை. கல் மோதிரம் போட்டுக்கொள்வோர்களுக்கு 2-3 தினங்களுக்கு முன்னாலே பேசுகின்ற பொழுது உங்களுக்கு சொன்னேன், இதுபோன்று கல் மோதிரம் போட்டவர்கள் கை குலுக்கினால் உங்களுடைய யோகம் மற்றவர்களுக்கு போய்விடும். அதே நேரத்தில் மற்றவர்களுக்கு யோகம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேரும், தோஷம் இருந்தாலும் வந்து சேரும். எனவே அப்படி தவிர்க்க முடியாமல் இருந்தால் அந்த மோதிரத்தை கழட்டி மற்றொரு கையில் அணிந்து கொண்டு நீங்கள் கையை குலுக்கலாம். இல்லை என்றால் நீங்கள் கல் மோதிரம் போட்டவர்கள் கும்பிடுவது நல்லது, வணக்கம் என்று சொல்லுவது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த தொடர்ச்சியாக இப்போ உங்களுக்கு நவரத்தின மோதிரத்தில் மாணிக்கம்னு ஒரு கல் இருக்குது. ஒருத்தருக்கு ரொம்ப நாளாக கல்யாணங்கள் முடியலை, 37 வருஷம் ஆச்சு, தலை வழுக்க விழுந்துருச்சு, இனிமேல் நமக்கு வந்து வாலிபம் திரும்பாது, கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டார். அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் பையனுக்கு இது வரைக்கும் ஒரு 400 ஜாதகம் பார்த்துட்டோம், எந்த கல்யாணமும் முடியலை, அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லக்னத்தில் சூரியன் அவருக்கு இருக்குது. பொதுவாக லக்னத்தில் சூரியன் இருந்தால் சூரிய பலம் அதிகமாக இருப்பவர்கள் மாணிக்கக்கல் போட்டுக்கணும். ஆகையினாலே தான் மனிதன் சாதிக்கதை மாணிக்கம் சாதிக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொன்னார்கள். மாணிக்கக்கல்னு விற்கிது, சிவப்பு கலரில் இருக்கும். அதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி அறுகோண வடிவத்தில் செய்து வலது கை மோதிர விரலில் போட்டுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. போட்டுக்கின பின்னால் என்ன ஆணுச்சு, ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளே ஒரு நல்ல பேச்சுகள் வந்து நல்ல வரன் வந்து மிகச்சிறப்பாக திருமணம் முடிஞ்சிச்சு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மாணிக்கக்கல் போடுவது நம்ம சாதிக்காது, அது சாதிக்குதுன்னு ஒரு பழமொழி சொன்னார்கள். ஆனால் அந்த மாணிக்கக்கல் என்ன செய்ய, மன தெளிவை உண்டாக்குமா. சிலருக்கு ரெட்டிச்ச சிந்தனை இருக்கும், இதை செய்வோமா வேண்டாமா அப்படிம்பாங்க. இந்த விவேகானந்தா பாறைக்கு நீங்கள் போனீங்கன்னா போட்டில் போய் விவேகானந்த பாறைக்கு போகும், அந்த போட்டில் கால் வைக்கிறோமா வேண்டாமான்னு நினச்சிக்கிறவன் கரையிலேயே நிற்கிறாப்பில் போயிடும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்துட்டு போகும் அந்த படகு. அப்படி போகின்ற பொழுது உள்ளே கால் வைப்பவர்கள் கடலுக்குள் போயிடுமோன்னு பயம் இருக்கிறவங்க, ரெட்டிச்ச சிந்தனையில் இருக்கிறவங்க படகுல ஏற முடியாது. மன துணிவு வேண்டும். ஒரேடியாக கால் எடுத்து வச்சுட்டோம்னா அந்த படகை கொண்டுகிட்டு போயிடும், இல்லைன்னா இடையில வந்து தவறி விழுந்துடும். மன தெளிவு இல்லாதவர்கள் நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க. அவர்கள் மன தெளிவு பெற மாணிக்கக்கல் மோதிரம் போட்டுக்கொள்ளணுமா. அதே மாதிரி முத்துன்னு ஒரு கல் இருக்குது, நல்ல முத்து, வெண்முத்து. 1 டம்ளர் பாலில் போட்டிங்கன்னா பாலில் மேலே மிதக்கும். அப்படி மிதக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது முத்து. அதுதான் சில பேர் பேர் முத்தும்பாங்க. காரணம், பட்டை திட்டாமல் ஜொலிக்கிற ஒரே கல் முத்து. முத்து விழாங்கிறது அது மாதிரியான இனிய விழா. மணவிழா, மணி விழா, பவள விழா, எல்லா விழாக்களிலேயும் சிறந்த விழா முத்து விழான்னு கிருபானந்த வாரியார் சொல்லுவார். அந்த முத்து கற்பனா சக்தியை கூட்டும். கலைஞர்கள், திரைப்படத்துறையில் இருப்பவர்கள், சின்னத்திரையில் இருப்பவர்கள், வண்ணத்திரையில் இருப்பவர்கள், கதை எழுதுபவர்கள், எழுத்தாளர்கள் எல்லாம் இந்த முத்து மோதிரம் போட்டுக்கினா கற்பனா சக்தி நன்றாக வரும், மன அமைதியும் அவர்களுக்கு கிடைக்கும். இதுபோல் ஒவ்வொரு கற்களுக்கும் என்னென்னவெல்லாம் பலன் என்பதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இனம் புரியாத கவலை மேலோங்கும் நாள் இந்த நாள். எதிரிகளின் தொல்லை உங்களுக்கு அதிகரிக்கலாம். காரணம், உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் சனி சேர்க்கை. பெற்றோர்கள் கூட உங்களுக்கு பிரியம் குறைவாகவே காட்டுவார்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படலாம்.
காலை நேரத்தில் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கலாம். வாகன பழுதுகளாலும் வாட்டம் காண நேரிடும். இன்றைக்கு கிழமை வியாழன் என்பதால் குருவை வழிபடுவதன் மூலம் குழப்பங்களிலிருந்து ஓரளவாவது நீங்கள் விடுபட இயலும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணியபடியே லாபம் வந்து சேரும் நாள். தொழில் முன்னேற்றம் உண்டு. தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். நண்பர்கள் கூட உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். 6லே குரு இருந்தாலும் கூட இணைந்திருப்பது செவ்வாய். எனவே குரு மங்கள யோகத்தின் அடிப்படையில் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இந்த நாளை கருதலாம். மிதுனராசி நேயர்களே, குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் வருமானம் போதுமானதாக இருக்கும். வள்ளல்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். வங்கிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வாய்ப்புகள் அடுக்கடுக்காக வந்து அலைமோதும். புதிய ஒப்பந்தங்களில் கூட கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். விலகிச் சென்றவர்கள் கூட விரும்பி வந்து சேர்ந்து உங்கள் பணி தொடர வாய்ப்புகளை எல்லாம் வழங்குவார்கள். அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு மாலை நேரத்தில் ஒரு மறக்க முடியாத சம்பவம் நடைபெறப் போகின்றது. சூரிய பார்வை இருப்பதால் அதிகார பதவியில் உள்ளவர்களின் அனுகூலம் கிடைக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நாள். நிதிநிலை உயர நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஜென்மராகு நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் கூட குருவோடு செவ்வாய் இணைந்திருப்பதால் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். மாற்று மருத்துவத்தால் உடல் நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். அந்நிய தேசம் அல்லது அந்நிய மாநிலங்களுக்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு இன்றைக்கு நல்ல தகவல் வந்து சேரப்போகிறது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நெருக்கடி நிலை அகலுகின்ற நாள். நீண்ட தூரத்திலிருந்து கூட உங்களுக்கு நல்ல தகவல் வரலாம். 12லே ராகு இருப்பதால் வெளிநாட்டில் இருக்கும் உங்கள் உறவினர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுக்கலாம். உத்தியோகம் சம்பந்தமாக அல்லது தொழில் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் முயற்சிகள் செய்திருந்தால் அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பண பரிவர்த்தனைகளில் உங்களுக்கு இருந்த கவலைகள் மாறும். 5லே சூரியன் இருப்பதால் பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் பெருமைப்படப் போகின்றீர்கள். உங்கள் பிள்ளைகள் ஏதேனும் ஒரு போட்டிகளில் வெற்றி பெற்று உங்களுக்கு நல்ல பெயர் எடுத்துக் கொடுக்கப் போகின்றார்கள். 3லே செவ்வாய் இருப்பதால் முன்னேற்றத்திற்கு முதல் படியாக இருக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். இது செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நாள். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். மக்கள் செல்வங்களாலும் மகிழ்ச்சி குறையலாம். பக்கத்தில் இருப்பவர்களாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி குறையலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். செல்வன் வழி செய்தி சிந்திக்க வைக்க தொடங்கிவிடும். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால்தான் பெருமை உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு குருவாரம். எனவே குரு தட்சிணாமூர்த்தி வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கொடுத்த பணம் குறிப்பிட்டபடி வந்து சேரும் நாள். பலரிடம் வாங்கினதை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடன் வாங்க முடியவில்லையே என்றெல்லாம் நீங்கள் நினைத்திருந்தால் அவைகளெல்லாம் இன்றைக்கு பைசலாகப் போகிறது. நீங்கள் எதை நினைத்தீர்களோ நினைத்தபடியே நினைத்த காரியம் நிறைவேறப் போகின்றது. காரணம், சனி உங்கள் ராசியை விட்டு விலகிவிட்டார். விலகிய சனியை நீங்கள் விரும்பி சென்று கும்பிடுவது மிகுந்த யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். 19/12/2017 சனிப்பெயர்ச்சி நிகழ்ந்துவிட்டது. இதுவரை நீங்கள் சனிக்குரிய சிறப்பு ஆலயங்களுக்கு செல்லாமல் இருந்தால் இதுபோன்ற நாட்களில் நீங்கள் சனி போன்ற ஆலயங்களுக்கு சென்று சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்றும் நீங்கள் வழிபட்டு வரலாம். அந்த வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு சனி பகவான் நல்ல பலன்களை எல்லாம் அள்ளி கொடுப்பார். காரணம், கடந்த 7.5 ஆண்டுகளாக உங்களுக்கெல்லாம் அவர் ஏராளமான துன்பங்களை கொடுத்திருக்கலாம். துன்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அவரை சென்று சந்திக்கின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இன்றைக்கு குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். சொத்துக்கள் வாங்க விற்க உகந்த நாளாகவும் இருக்கிறது. பொருளாதார நிலை மேலோங்கி இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் வந்து சேருகின்ற நாள். இன்றைக்கு தங்கம் வெள்ளி வாங்குவதில் தனி கவனம் செலுத்துவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. ஏனென்றால் வாக்குஸ்தானத்தில் சூரியன், சனி, சுக்கிரன். எனவே உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாம். முன்கோபத்தால் சில காரியங்களில் உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம். எனவே கோபத்தை குறைத்து கொண்டு செயல்படுவது நல்லது. புதிய பங்குதாரர்கள் உங்களுக்கு இணைந்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொடுப்பார்கள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாள் ஒரு மிக மிக இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, அதிகாலையிலேயே நீங்கள் குரு வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. குரு பார்க்க கோடின்மை என்பதால் உங்கள் ராசிநாதன் குருவாக இருப்பதாலும் இன்றைக்கு குருவாரம் என்பதாலும் நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று தென்முக கடவுளை இன்முகத்தோடு வழிபட்டால் நன்மைகள் உங்களுக்கு நாடி வந்து கொண்டே இருக்கும். பெண்வழி பிரச்சனைகள் அகலும். பிரியமுள்ளவர்கள் உங்களை விட்டு விலகிவிட்டார்களே என்ற சங்கடங்கள் இன்றைக்கு மாறும். அதே நேரத்தில் விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரலாம். அரசியல் ஈடுபாடு கொண்டவர்களாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய இறை வழிபாடு கை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது. தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். சந்தித்த நண்பர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள். வியாபார விரோதங்கள் விலகும். 10ல் குரு இருப்பதால் பதவி மாற்றம் உண்டு. எனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென மாற்றங்கள் உருவாகலாம். வரும் மாற்றங்கள் தவிர்க்க முடியாததாகவே இருக்கும். ஏற்றுக்கொள்வதுதான் நல்லது.
கும்பராசினியர்களே, உங்களுக்கு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள். இன்றைக்கு உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இல்லம் தேடி ஒரு நல்ல மனிதர்கள் வந்து சேர்ந்து உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு வித்திடப் போகிறார்கள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். நிதிநிலையும் உங்களுக்கு உயரும் விதத்திலேயே இருக்கிறது. மீனராசினியர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கத்தால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டிய நாள். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். மாற்று மருத்துவத்தால் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்பச் சுமையும் உங்களுக்கு கூடும். குடும்ப உறுப்பினர்களை, அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமே இன்றைக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். மாலை நேரத்தில் குரு வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியை வரவழைத்துக் கொள்ள அது இயலும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.